இன்றைக்கி வந்து கிருத்திகை, அதனால் சரி வேல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேல் பூஜை பண்ணி 6 நாள் ஆயிடுச்சு. இப்போ வேல் பூஜை பண்ணலாம் வாங்க. வேல் பூஜைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். பால், அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால், தயிர், இது வந்து தேன், அப்புறம் சந்தனம் வச்சுருக்கேன் இதில், அப்புறம் கரைச்சிக்கா, இது வந்து கங்கா ஜலம், அப்புறம் பன்னீர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக விபூதி அபிஷேகம் பண்ணுறேன் பாருங்கள். வேலை கழுவிடலாம். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணலாம். முருகா முருகா முருகா. இப்போ இந்த பால் எடுத்து ஊற்றிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து தயிர் பண்ணலாம் அபிஷேகம். இப்போ நீ முருகா அப்படியே வச்சுக்கோ. இப்போ தேன், முருகா முருகா தேன் தண்ணி மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இங்கே குளிருக்கு அதுக்கும் கட்டி போயிடுச்சு. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னா கிளாஸில் ஒட்டிக்கும், வராது. முருகா பண்ணி இப்போ வந்து சந்தன அபிஷேகம். இப்போ வந்து கங்கா ஜலம், கங்கா தண்ணி. இப்போ வந்து பன்னீர். முருகா எல்லாரும் நல்லபடியாக வச்சுக்கோ, கண்ட நோய் நொடி இல்லாமல் காப்பாற்று. இப்போ வந்து விபூதி அபிஷேகம் பண்ணலாமா? நடுவில் வச்சேன், இங்கே இருக்கலாமா? சரி, இங்கே இருக்கட்டும். முருகனுக்கு பிடிச்சதே இந்த விபூதி தான். அப்படியே வேல் ஃபுல்லாக பூசி அவரை விபூதியில் குளிப்பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாரு. விபூதி முடிஞ்சிச்சு, இதுதான் கடைசி. இப்போ விபூதியெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம டெய்லியும் சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில் வச்சுக்கலாம் அந்த விபூதியை. மஞ்சள், குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வேல் வந்து இந்த மாதிரி கூராக இருக்கா, இந்த மாதிரி கூராக இருக்கும்போது வெறுமனே வைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் இவ்வளோ ஹைட்டுக்கு அந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா, இவ்வளோ வெயிட்டுக்கு பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக எலுமிச்சை பழம் அதில் குத்தி வைக்கலாம். ஏன்னா முருகன் வந்து
அவங்க அம்மா கிட்ட சக்தி கிட்ட வேலு வாங்கி நரகாசுரனை அழித்தது. ஒரு சூரனை அழித்ததுனால அந்த வேல் வந்து நம்ம இந்த மாதிரி கூராக வச்சிருக்கக்கூடாது. கூராக வச்சுருந்தா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், எல்லாம் வரும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கூரான இதுக்கு பாருங்க சந்தனம், இந்த சந்தனத்தை அப்படியே மேலே வச்சு, ஏன்னா சந்தனம் வந்து குளிர்ச்சி, ஓகேவா, அப்படியே குளிர்ச்சியால் அவரை வந்து குளிர வச்சிட்டோம்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு ஒரு ஆரத்தி. இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணியாச்சு. தயிர், அப்புறம் வந்து தேன், சந்தனம், பன்னீர், அப்புறம் கங்கா தண்ணி எல்லாம் பண்ணி இப்போ அவரை அலங்கரிச்சாச்சு. விபூதி அபிஷேகம் லாஸ்ட்டாக அதுவும் முடிச்சுட்டு இப்போ அவருக்கு குங்குமஞ்சு வச்சாச்சு, அந்த வேலுக்கு இது வச்சாச்சு. இப்போ நான் மேலே சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பூஜையை முடிக்க போகிறேன். சாமிக்கு பிரசாதம் வடிச்சாச்சு, நல்லா கொளுத்தியாச்சு. அவ்வளோதான். அவர் பார் நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்ருக்கார், அங்கே நிற்க வச்சாச்சு முருகர் பக்கத்துலேயே. அப்படி இப்போ நம்ம வந்து ஆரத்தி காமிக்கலாம். गजाननं भूतगणादिसेवितं कविट्टजं विलसालभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेव महेश्वर गुरुशास्ता परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு, எல் பூஜை முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிருத்திகை பூஜை பண்ணிட்டேன். சாமிக்கு வந்து ஃப்ரைட் ரைஸும் இது வந்து அவலில் சக்கரை பொங்கல் மாதிரி வெல்லம் போட்டு செஞ்சுருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான். இதோட இந்த விலாக் முடிஞ்சிருச்சு. ஒரு சின்னதாக குட்டி தான் பண்ணியிருக்கான். எல்லோரும் என்னோடய சேனல் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள்.